ஒரு கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுனை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கீங்கிற உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நாங்கள் பார்க்குறோம். உங்கள் மனசில் இத்தனை நாள் வைத்திருந்த இந்த வன்மம் இருக்குல்ல, இந்து மதத்தின் மீதான வன்மமோ, இல்லை உங்களை ஏதோ ஒரு கட்சி பின்னாடி இருந்து இயக்குதா, இல்லை உங்களை வளர்த்த தொலைக்காட்சி, உங்களுக்கு தொடர்ந்து நிதி கொடுத்து உதவி நீங்கள் வளர்வதற்கு காரணமாக இருந்த தொலைக்காட்சி உங்களுக்கு பின்னாடி இருந்து இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் பேசுனீங்களான்னு தெரியல. உங்கள் மதத்துக்குள்ளே நாங்கள் ஏங்க கன்னிமேரி பற்றி விவாதம் பண்ணலாமா, கன்னிமேரி எப்படி குழந்தை பெற்றாங்கிறத பற்றி பேசலாமா, இப்படிலாம் நம்ம எதாவது கேட்டோமா? உங்களை யாராவது கேட்டோமா? உங்களை நீங்கள் இந்த இடத்துல விலைக்கேற்றணுமா வேண்டாமா? ஏங்க உங்கள் மதம் என்ன, உங்கள் வேலையை பாருங்கள் சார். நீங்கள் சாலமனாக இருந்தாலும் கூட பாப்பையான்னு கூட சேர்த்துக்கிட்டதுனாலயா, இல்லை சாலமன் பாப்பையாவாக இருந்தாலும் தமிழில் ரொம்ப அழகாக பேசுகிறீங்களேங்கிறதுக்காக உங்களை இந்த தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது, உங்களை மதித்தது, உங்களை எல்லா விஷயங்கள்லையும் போற்றியது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் சம்பந்தமாக தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களாக விவாத பொருளாக விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. நேத்திக்கு நம்முடைய சாலமன் பாப்பையா, பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா அவர்கள் ஒரு பட்டிமன்றத்தில், மதுரையில் நடந்த பட்டிமன்றத்தில் பேசும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்றார். திருப்பரங்குன்றம் மலையில் எங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று முருகப்பெருமான் சொல்லணுமா, அதுக்காக பல நீதிபதி அரசர்கள்லாம் நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் தேவை நல்லவா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஐயா, பட்டிமன்ற பேச்சாளர் திரு சாலமன் பாப்பையா அவர்களே, உங்களுடைய தமிழை நாங்கள் ரசிக்கின்றோம், உங்கள் தமிழை போற்றுகின்றோம், உங்கள் தமிழுக்காக உங்களை வணங்கினோம், இந்த தமிழுக்காகத்தான் உங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்தோம். ஏன்னா தமிழில் பேசினா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு சொந்த மனசில் இவரும் நம்மவர் அப்படின்னு நினச்சி எல்லாம் பழகிட்டு இருந்தாங்க. அப்படி தான் பழகிட்டு இருக்கோம். நீங்கள் சாலமனாக இருந்தாலும் கூட பாப்பையான்னு கூட சேர்த்துக்கிட்டதுனாலயா, இல்லை சாலமன் பாப்பையாவாக இருந்தாலும் தமிழில் ரொம்ப அழகாக பேசுகிறீங்களேங்கிறதுக்காக உங்களை இந்த தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது, உங்களை மதித்தது, உங்களை எல்லா விஷயங்கள்லையும் போற்றியது. நீங்கள் நடத்திய பட்டிமன்றங்களை எல்லாம் பார்த்தது, உங்களை பாராட்டியது. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, உங்கள் மனசில் இத்தனை நாள் வைத்திருந்த இந்த வன்மம் இருக்குல்ல, இந்து மதத்தின் மீதான வன்மமோ, இல்லை உங்களை ஏதோ ஒரு கட்சி பின்னாடி இருந்து இயக்குதா, இல்லை உங்களை வளர்த்த தொலைக்காட்சி, உங்களுக்கு தொடர்ந்து நிதி கொடுத்து உதவி நீங்கள் வளர்வதற்கு காரணமாக இருந்த தொலைக்காட்சி உங்களுக்கு பின்னாடி இருந்து இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் பேசுனீங்களான்னு தெரியல. நீங்கள் தேவையில்லாமல் இந்து மதத்தையும் முருகப்பெருமான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதமான, எப்படிப்பட்ட ஒரு மோசமான வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்க. எங்க நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லியிருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, மதுரையில் இருக்கக்கூடிய, திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா முருக பக்தர்களும், தமிழ்நாடு முழுக்க இருக்க முருக பக்தர்கள் அத்தனை பேரும் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதில் தவறில்லை, அங்கே ஏற்றணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேள்வி கேட்டுருக்காங்க. அரசாங்கம் செய்யலை அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறாங்க, உண்ணாவிரதம் இருக்காங்க, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தெருவில் விளக்கேற்றுறாங்க, சேவல் கொடியை கட்டுறாங்க, இதெல்லாம் நடக்குது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் அந்தந்த இடங்களில் கந்த சஷ்டி கவசம் பாடுறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் இதை நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுனை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கீங்கிற உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் சாலமனாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தமிழில் பேசுறதுனால உங்களை வாழ்த்துகின்றோம், போராட்டுகின்றோம், அப்படித்தான் நானும் கூட சொன்னேன். தமிழ்நாட்டு மக்களும் கூட அவங்கள அப்படித்தான் பார்க்குறாங்க. ஆனால் உங்களால் உங்கள் மனசில் இருந்த இந்த இந்து மதத்தை எதிர்ப்பு, இந்து மதத்துக்கு எதிரான ஒரு வன்மம் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ வெளியே வந்திருக்குன்னு தான் பார்க்குறோம். உங்களை யாராவது கேட்டோமா, உங்களை நீங்கள் இந்த இடத்துல விலைக்கேற்றணுமா வேண்டாமா? ஏங்க உங்கள் மதம் என்ன, உங்கள் வேலையை பாருங்கள் சார். எதுக்கு மிஸ்டர் சாலமன் பாப்பையா தேவையில்லாமல் இந்து மதத்தினுடைய விஷயங்களில் தலையிடுறீங்க? உங்கள் மதத்துக்குள்ளே நாங்கள் ஏங்க கன்னிமேரி பற்றி விவாதம் பண்ணலாமா, கன்னிமேரி எப்படி குழந்தை பெற்றாங்கிறத பற்றி பேசலாமா, இப்படிலாம் நம்ம எதாவது கேட்டோமா? நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க, அது நாங்கள் உங்கள் மதத்து வழிபாடு, இதெல்லாம் நம்பிக்கை, நீங்கள் பாட்டு போயிட்டு இருங்க, நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம். இதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் கருத்து கண்ணாயிரம் மாதிரி கருத்து சொல்ல உங்களை யார் கேட்டது, உங்களை யார் கூப்பிட்டது?
அதனால மிஸ்டர் சோலமன் பாப்பையா, நீங்க கொஞ்சம் வயதுல பெரியவர், மூத்தவர். அந்த உங்களுக்கே உரிய அழகான அந்த தமிழ், அதற்காக நீங்கள் மதிக்கப்படுகிறீர்கள். ஆகையினால் அந்த மரியாதையோடு உங்களை நாங்க பார்க்கிறோம். அதே மரியாதையை நீங்க தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களோட ஆசை. ஆகையினால இந்த பேச்சு, இந்த தேவையில்லாம இந்து மதத்தை பத்தி சீண்டி பார்க்கறது, இதெல்லாம் நிறுத்திங்க. நீங்க வேண்டுமானும் நீங்க இல்ல இப்ப வாங்க நாம வந்து இது விவாதம் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னா வாங்க, விவாதத்துக்கு தயாரா இருப்போம். வாங்க, நீங்க முருகப்பெருமானை பத்தி பேசுங்க, நான் கன்னிமேரியை பத்தி பேசுறேன், இயேசு கிறிஸ்து பத்தி பேசுவோம், எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். எல்லாத்துக்கும் விவாத பொருள்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் பேசுவோம். நீங்க என்ன இந்து மதத்தை, நீங்க கிறிஸ்துவரா பிறந்து இந்து மதத்தை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? முருகப்பெருமான் தான் வரணும்னு கிண்டல் கேலி நையாண்டி பண்றதுக்கு உங்களுக்கு யாருங்க உரிமை கொடுத்தது? தயவு செய்து இந்த மாதிரி வார்த்தைகளை நிறுத்தி கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைச்சேறதை நிறுத்துங்கன்னு சொல்லி தான் நாம் இந்த பதிவு மூலமாக உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். அதனால் இது சரியில்லை. சாலமன் பாப்பையா என்றும் பட்டிமன்ற பேச்சாளராக மட்டுமே அறியப்படுவார். அப்படியே இருக்கணும். நீங்கள் எந்த கட்சியாவது போகணும், எந்த கட்சிக்கு ஆதரவாக பேசணும்னு நினச்சா நேரடியாக நான் இந்த கட்சியில் சேர்ந்துட்டேன், இல்லை இந்த கட்சி என்னை வளர்த்து விட்டது, அந்த கட்சியினுடைய தொலைக்காட்சி தான் என்னை வளர்த்து விட்டது, ஆகையினால அந்த தொலைக்காட்சியை நடத்தக்கூடிய அந்த கட்சிக்கு நான் ஆதரவாக செயல்பட போகிறேன்னு சொல்லிட்டு வந்து பேசுங்க. நாம் அதுக்கேற்ற மாதிரி எதிர்வினையாற்ற தயாராக. ஆனால் தேவையில்லாமல் இந்து மதத்தினுடைய கடவுளை, இந்து மதத்தினுடைய பழக்க வழக்கங்களை, நம்பிக்கைகளை விமர்சிக்கிற மாதிரி இன்னொரு முறை செயல்பட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.